ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான நூடுல்ஸ் தான் பார்க்க போகிறோம். நூடுல்ஸில் என்னடா ஹெல்தி அப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த மாதிரி சாமை நூடுல்ஸ் இதெல்லாம் வந்து இப்போ ஆர்கானிக் ஷாப்பில் விற்கிறாங்க. ஸோ அதான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இது பார்த்திங்கனாக்கா கேரட், வெங்காயம், பீன்ஸ், தக்காளிலாம் நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டு கொஞ்சமாக தட்டி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து தண்ணி சூடு பண்ணிக்கணும். தண்ணி சூடு பண்ணிவிட்டு இந்த சாமை நூடுல்ஸ் இருக்குல்ல, அந்த பேக்கை எடுத்து அதில் போட்டுக்கலாம். அதில் வந்து நமக்கு மசாலா மிக்ஸ் பவுடரும் கொடுப்பாங்க. ஸோ அதை நம்ம லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த நூடுல்ஸ் எல்லாத்தையும் உள்ளே போட்டுடலாம். இதை வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அளவுக்கு வேக வச்சுக்கலாம். வேக வச்சுட்டு நம்ம இதை எடுத்து வடிகட்டிடலாம். இந்த மாதிரி நம்ம எடுத்து விட்டோம்னாக்கா அது நல்லா சூப்பராக வந்து தனித்தனியாக கலண்டு வெந்துடும் ஈஸியாக. இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக கொதிச்சு வந்துடுச்சு. இனிமே நம்ம இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு இரும்பு கடாய் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நம்ம நறுக்கி வச்சுருந்தா பூண்டு ஒரு 4 பூண்டு எடுத்திருக்கேன். அதை நல்லா குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை சேர்த்துக்கலாம். இந்த சைடு வந்து வடிகட்டின அந்த நூடுல்ஸ் இருக்குல்ல, அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்படி பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக இருக்கும். அதுக்காக இப்போ எண்ணெய் சூடானோன்னா பூண்டை போட்டுக்கலாம். பூண்டு நல்லா வந்து அதோடய ஃப்ளேவர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இரும்பு கடாயில் செய்யும்போது பார்த்திங்கனாக்கா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குது. அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா கேரட், பீன்ஸ் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதோட பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் இருந்ததுன்னா அதையும் சேர்த்தோம்னாக்கா நல்லா சூப்பராக ஃப்ளேவராக நல்லா செமையாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி முட்டைக்கோஸ் இல்லாதனால இதை 2 மட்டும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த காய்க்கு தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த காயெலாம் ரொம்ப வேகணும் அப்படின்னு தேவை கிடையாது. இப்போ இதோட பார்த்திங்கனாக்கா நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய தக்காளி அதையும் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ அடுத்து பார்த்திங்கனாக்கா நம்ம வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்கோம்ல நூடுல்ஸ், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இதில் அந்த மசாலா பவுடர் வச்சுருந்தாங்கள்ல, அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம இது சேர்க்கறதுனால நம்ம வேறு எந்த சோயா சாஸ், சில்லி சாஸ் அதெல்லாம் சேர்க்கவே தேவையில்லை. ஜஸ்ட் நான் வந்து டொமேட்டோ கெச்சப் மட்டும் சேர்த்துருப்பேன் லாஸ்ட்டாக. நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இந்த பவுட்ரு சேர்த்தோன்னே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல கமன்னு செம்மையாக வாசனை வரும். நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம நார்மலாக எப்போதும் நூடுல்ஸ் பேக்கெட்டை வாங்கி செஞ்சு கொடுக்காம இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னாக்கா சத்தான ஒரு நூடுல்ஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். குழந்தைங்க நூடுல்ஸ் சாப்பிட்ட அந்த ஒரு ஜாலியாகவும் இருப்பாங்க. இப்போ இதில் வந்து ஒரு 2 பேக்கெட் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஃபைனலாக பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய வீட்டிலேருந்து நான் பறித்த அந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை வந்து சேர்த்துக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதை நல்லா கழுவிட்டு அதையும் சேர்த்துக்க போகிறேன். அவ்வளோதான், சூப்பரான சாமை நூடுல்ஸ் வந்து செமையாக வீட்டிலே செஞ்சாச்சு. ஸோ இதை கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.